இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாழைப்பூ வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த துவையல் எப்படி நம்ம உடனே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த துவையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூவில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய நரம்பையும் அந்த பேப்பர் மாதிரி இருக்கிறதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சட்னி துவையல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு நம்ம வாழைப்பூவை உள்ளே உள்ள நரம்பும் அந்த பேப்பர் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு ரெண்டையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு இதை மிதமான தீயில் வச்சே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பும் ஒரே அளவில் எடுக்கும்போது தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இது ரெண்டும் வறுபட்டதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக கலர் மாறிடும். அதனால் மிதமான தீயிலேயே அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் முன்னையுமே வறுத்துட்டு ஒரு 4-5 வெள்ளை பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி, வெள்ளை பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம துவையலோ சட்னியோ செய்யும் போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பருப்புக்கெலாம் நம்ம வெள்ளை பூண்டு, பெருங்காயம்லாம் வச்சு சட்னி அரைக்கும் போது தான் அது நம்மளுக்கு வாயு இல்லாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக புளியும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயிலே புளியையும் சேர்த்துட்டு புளி லைட்டாக வறுபட்டதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க மிளகாய் வத்தல் காரம் அதிகமாக இருக்கும். ஒரு 1.5 அளவுக்கு தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களோட மிளகாய் வத்தலோட காரத்தை பொறுத்து நம்ம துவையலுக்கு வந்து காரத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மிளகாய் வத்தலையும் சேர்த்துட்டு ரொம்ப வறுபடாமல் லைட்டாக வறுத்துட்டு நம்ம அப்படியே அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வந்து வறுத்துட்டே இருந்தால் அந்த பருப்பு வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும். பருப்பு கலர் மாறினாலுமே நம்மளுக்கு துவையலோட டேஸ்ட்டை வந்து மாற்றிடும். வறுக்கிறது தான் ஒரு துவையலுக்கோ சட்னிக்கோ ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டா கலர் மாறிட்டால் நம்மளுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக அது மாறுபட்ட மாதிரி தான் இருக்கும். இந்தளவுக்கு லைட்டாக கலர் மாறினதுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வறுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில பருப்புலாம் வந்து சீக்கிரம் வறுபட்டுரும். எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துட்டோன்னா வந்து கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ தேங்காயும் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துவையலுக்கோ சட்னிக்கோ தேங்காய் வந்து அதிக அளவில் சேர்க்காம கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் நம்ம அந்த செய்யக்கூடிய அந்த துவையலோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். தேங்காய் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததும் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட துவையல் வந்து ரெடி பண்ணலாம். சின்ன வெங்காயத்தில் சேர்க்கும் போது தான் சட்னியோ துவையலோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இந்தளவுக்கு சுருங்க வதங்கினதும் வெங்காயத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அந்த வாழைப்பூவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக அதே எண்ணெயிலே சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சே நம்ம வாழைப்பூவை வதக்கி எடுக்கணும். வாழைப்பூவை நம்ம எடுத்ததுமே இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிடணும். இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு சேர்க்குறதா இருந்ததுன்னா மோரில் போட்டுட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் கட் பண்ணாமல் முழுசாக வச்சதுனால எனக்கு கலர் மாறலை. வாழைப்பூவை மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி கலந்து விடணும். முதலே நம்ம வாழைப்பூவை எண்ணெயில் வதக்கிட்டோன்னா நம்மளுக்கு கடாயோட கலர் வந்து மாறிடும். அதனால் வெங்காயம், பருப்பு எல்லாத்தையுமே வறுத்துட்டு கடைசியாக நம்ம வாழைப்பூவை சேர்த்து இந்த அளவுக்கு சுருங்க வதங்கினதும் இதை அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாமே முழுசாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைக்கணும். சூடோடு அரைச்சோன்னா கண்டிப்பாக சட்னியோட டேஸ்ட் வந்து நமக்கு மாற்றிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நான் துவையல் மாதிரி ரெடி பண்ணுறதுனால குறைய தண்ணி சேர்த்து தான் வந்து ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1-2 அரைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த பருப்பெல்லாம் நம்ம கடைசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்லா முழுமையாக நம்மளுக்கு அரைப்பட்டுரும். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பருப்புலாம் சேர்த்ததுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். வாழைப்பூல சட்னினால துவையலோ எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த வாழைப்பூ வச்சு துவையல் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.